வினத்தை சிறுவந்தா வினதாசுதனான கருடன். கண்ணன் ஏற்கனவே கருப்பு. இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பிள்ளை அலைஞ்சதுன்னா எல்லா வெயிலும் இவன் தலையில தான். அதனால உடம்பே கருத்து போடும்போது ஊச்சி வெயில் தலையை புழக்கிறது. அப்ப கண்ணன் போயிட்டு இருக்கான்னு நித்திய சூரிகளுக்கெல்லாம் ஒரே கவலையாம். கருடன் கீழே வந்தார். தன்னுடைய நீண்ட சிறக விரித்து இந்த பிள்ளை எங்கெங்கெல்லாம் குறுக்க குறுக்க ஓடுமோ அங்கெல்லாம் கொடை பிடிக்கிற மாதிரி சிறக பிடிச்சுட்டே போனாராம். நன்னாரு சிறக பிடின்னு விட்டார். ராமன் பண்ணுவாரா? ராமன் எங்கேயான்னு இருக்கிறச்ச கருடன் வந்து சிறகு பிடித்தார். அதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டது கிடையாது. உண்டு. நாகபாசத்தாலே கட்டுப்பட்டு யுத்த பூமியில கீழே படுத்துக்கிறச்சே எப்படி போகும்னு கேட்க, அதுக்கு கருட மந்திரத்தை சொல்லு, கருட தியானம் பண்ணுன்னு பக்கத்தில் இருக்கிற வைத்தியர் சொல்ல, பெரிய சிறகுகளை அடித்து கொண்டு வந்து அது வந்ததுனாலேயே லக்ஷ்மணனுக்கு உயிர் பெற்று எழுந்து விட, அப்பவும் கருடனை பார்த்து ராமன் என்ன சொல்றாருனால் வணங்குறார். நீர் தெய்வம், நீர் வந்து ரட்சித்து கொடுத்ததே போரும். அப்ப அவர் சொல்லி பார்க்கிறார், உனக்கு நான் சகா இல்லையான்னு. இப்படிலாம் நீர் பேசவே கூடாது, நீர் தோழனா, நீர் தெய்வம், தள்ளி இருந்துட்டார் ராமன். உதவறதுக்கு வந்தவரிடத்திலையும் தன்னோட நான் சொன்னதுக்காக வந்திருக்காருன்னு அவர் சொல்லவே இல்லையே. எங்கேயா இருந்தாலும் ராமனுக்கு தான் மனிதன் மனிதன் மனிதன், இதுதான் அவருக்கு பிடிக்கும். தான் தசரதனுக்கு பிள்ளை ஏதானு மாத்தினா தசரதன் உறவு போடுமோன்னு இவருக்கு ரொம்ப பயம். அதனால அதை சொல்லிக்கொள்ளவே மாட்டார்.